ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தரிசனத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே இன்னையில இருந்து இலவச தரிசன டோக்கன் வழங்குறதுக்கான முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்களும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஆகட்டும் இல்ல ஸ்ரீவாரிமெட்டோட திவ்ய தரிசன டிக்கெட் நீங்க வாங்கிட்டு தரிசனம் போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே சாயந்தரம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், இதை வந்து ஷார்ட்டாக எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் வந்து ஈவினிங் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வாங்குறதுக்கு ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. சப்போஸ் நம்மளால ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியல, முன்னாடியே வந்து ஓப்பன் ஆகிருதுன்றதுனால புக் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த டிக்கெட் டெய்லியுமே வந்து கொடுக்குறாங்க. ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் போகிறோன்னா கூட க்யூவில் வந்து வெயிட் பண்ணலாம். 5 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வாங்கிட்டு கூட போகலாம். இந்த டிக்கெட்டோட இப்போ ஸ்டேட்டஸ், இப்போ டைம் வந்து 7:45 ஆகுது. இப்போ வெப்சைட்டில் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கான டோக்கனில் வந்து 5588 டோக்கன்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டைம் டு டைம் மாறும். அதாவது டோக்கன்ஸ் வந்து வாங்கிட்டே இருந்தாங்கன்னா இதோட கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில நேரம் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க, சில நேரம் அப்டேட் பண்ணுறதில்ல. இப்போ நான் சொன்ன 3 இடத்துலையுமே வாங்குற டிக்கெட்டில் நீங்கள் நடந்து போகலாம், பஸ்லேயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள்லையும் போகலாம். எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஸோ இப்படி தான் நீங்கள் போகணும் தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ATGH சர்க்கிள் வழியாக நீங்கள் என்ன ஸ்லாட்டில் வாங்கியிருக்கீங்களோ அதுலேருந்து நம்ம 2-3 மணி நேரம் முன்னாடி கூட க்யூவில் க்ரௌடு பொறுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து மினிமமாக ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். எப்பயும் போல் இந்த டிக்கெட்டில் வந்து இந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்குது, இஷ்யூ பண்ணுற டைம். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதுக்கு அடுத்து நாங்கள் நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குது, ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும், அதாவது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நடைபாதை ஸ்டார்டிங்லேயே அதோட கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம லைனில் நின்று இந்த ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கக்கூடிய நடைபாதை தரிசன டோக்கனை வாங்கிட்டு நம்ம சாமி பார்க்க போகலாம். அதுவும் கண்டிப்பாக நடந்து தான் போகணும். 1200வது படியில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இவ்வளோ நாள் இருந்த ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தோன்னா நாளையிலேருந்து இன்னைக்கு ஈவினிங்கே நாளைக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற பிளான் இருக்குது அப்படின்னா இனிமே நமக்கு அந்த நடைபாதை திறக்கிற டைமில் டோக்கன் கிடைக்காது. முதல் நாளே பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது திவ்ய தரிசன டோக்கனா இல்லை எஸ்எஸ்டி டோக்கனான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா திவ்ய தரிசன டோக்கனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ ஒரு சில பேர் தெரியாமல் நம்ம வாங்கிட்டு அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போயிட்டீங்க, மேலே தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணாட்டி ATGH சர்க்கிள் வழியாக போகும்போது அங்கே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒன்று போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, இல்லை அப்படின்னா நேரடி இலவச தரிசனத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது. அதனால நீங்கள் போனாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க போனாலும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து திவ்ய தர்ஷன டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டு ஃபுட்பாத்தில் கொடுத்துருந்தது, டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ பிளிகிரிம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கைண்ட்லி ரிக்வஸ்டட் டு கலெக்ட் தேர் திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் ஃப்ரம் த பூதேவி காம்ப்ளெக்ஸ் எட் அலிப்பிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டிக்கெட் எங்கே கொடுக்குறாங்க, பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகணுன்னு பிளான் இருக்குது, டிக்கெட் வேணும்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு நடைபாதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகலாம். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காவது தெரியாதவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. இது இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கான டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. இனிமேல் ஸ்ரீவாரிமெட்டுலையும் அடுத்த நாளுக்கான டோக்கன் முதல் நாள் கொடுக்கப்படுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருப்பதியில் நெய்ல கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு. ஸோ அது தொடர்பான விசாரணைகளும் நடந்துட்டுருக்கு. அது தொடர்பாக இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் புதிய திருப்பம். நெய்க்கு பதிலாக ரசாயனம் கலந்த ஃபார்ம் ஆயிலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த போலோ பாபா நிறுவனம் வழங்கியது சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஸோ நேரடியாக ஒப்பந்தம் பெற முடியாததால்
ஏஆர் டெய்ரி பெயரை பயன்படுத்தி மோசடியாக ஒப்பந்தம் பெற்று விநியோகித்ததாகவும் தெரியப்படுது. ஸோ கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீன் வழங்க சிபிஐ வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு 5 மணிக்கே டோக்கன்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே கவுண்ட்டு தான் காட்டிகிட்டு இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து அங்கே கவுண்டர் போயிருந்தீங்கன்னா அப்டேட் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து இதே பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து நடைபாதை தரிசன டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடந்து தான் போகணும். 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னா 67,284 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில் ஏடிஜிஹெச் சர்க்கிள் வரைக்கும் க்ரௌடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கும். நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதே போல் நேரடி சர்வ தரிசனம் சுமார் 15 மணி நேரம் ஆகுதுன்றது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. இந்த டைம் அப்படின்றது இன்க்ரீஸும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம், சொல்ல முடியாது. இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி டிடிடி வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வந்து நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ், லைவ் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபி கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு ஹாய்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். அதை வச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். நேரடியாக வந்து எவ்வளோ கவுண்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்க குடோனில் எத்தனை குடோனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்மர் வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது ரேணிகுண்டா, திருப்பதி, சித்தூர், காட்பாடி வழியாக போகுது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வழியாக இந்த ட்ரெயின் வந்து போகுது. என்னென்னைக்கு போகுது அப்படின்றதுமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட டெலிகிராமில். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எல்லா அப்டேட்டுமே வாட்ஸ்அப் சேனல் அதே மாதிரி டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். 11ஆம் தேதி 11, 18, 25 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து என்ன டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி மற்ற ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமில் போகுது அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி இந்த ட்ரெயின் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா தரிசனம் பார்த்த ஒருத்தர் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஃப்ரீ தர்ஷன் லைனில் 2:30 மணிக்கு ஜாயின் பண்ணி நைட்டு 11 மணிக்கு சாமி பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. க்ரௌடு வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு ஓரளவுக்கு நேரடி சர்வ தரிசனம் க்ரௌடு இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் தான் வந்து டிடிடி வந்து வச்சுருக்காங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ரீவாரிமெட்டு திவ்ய தரிசன டோக்கன்களுடன் பக்தர்களுக்கு வேண்டுகோள். திவ்ய தரிசன டோக்கன்களை வச்சிருக்க பக்தர்கள் ஸ்ரீவாரிமெட்டு பாதையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்கேன் மையத்தின் படி 1600 ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் ஸ்ரீவாரியை பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்குறவங்க அதை கொஞ்சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து கவுண்டர்ஸ் போகிற வழியிலே பாருங்கள் நிறைய டோக்கன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ். அங்கேயே உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சப்போஸ் தெரியாமல் டோக்கன் யாராவது வாங்கிட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், நடந்து போகணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி திருப்பதி கோயிலுக்கு தரிசனம் போகிறதுக்கு ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் முன்பதிவு செய்கிறோமோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர், திருவண்ணாமலை, பழனி கோயில்களுக்கும் ஆன்லைன் முன்பதிவு செய்து வழிபாடு செய்ய நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்பதிவுக்கான ஏற்பாடுகள் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்தியூர் வழியாக திருப்பதிக்கு அரசு பேருந்து சேவை. அந்தியூர் வழியாக திருப்பதிக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் அதிநவீன மிதவை பேருந்து சேவை நேற்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நாள்தோறுமே கோவையிலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பட்டு இந்த பேருந்து அன்னூர், புளியம்பட்டி, சத்தியமங்கலம், டிஎன் பாளையம், அத்தானி, அந்தியூர், அம்மாப்பேட்டை, மேட்டூர், தர்மபுரி, வேலூர் வழியாக திருப்பதிக்கு போகுது. அதே மாதிரி அந்தியூர் பேருந்து நிலையத்தில் நாள்தோறுமே இரவு 9 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் திருப்பதிக்கு போயிடலாம். திருப்பதியில் இரவு 7:30 மணிக்கு புறப்பட்டுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அந்தியூர் வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பயண கட்டணமாக 455 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அப்டேட்டுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது இந்த சைடில் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேவை பயன்படுத்திக்கோங்க. இது போல் நிறைய பயனுள்ள அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.
தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் ஐஆர்சிடிசியில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தட்கல் டிக்கெட்டுக்கு ஆதார் கட்டாயமாகிறது. ரயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு விரைவில் ஆதார் இணைப்பு கட்டாயமாகிறது. போலி ஐஆர்சிடிசி கணக்குகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசியில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போகிறவங்களும் இந்த அப்டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. வர 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் ஜேஷ்டாபிஷேகம் வந்து நடக்க இருக்குது. இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கு நீங்களும் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதம் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் உள்ள ஸ்ரீவாரி கோயிலில் சலக்கட்டில் ஜேஷ்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜேஷ்டா மாதத்தில் ஜேஷ்டாபிஷேக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களில் திருமலை மூலவருக்கு இந்த அபிஷேகம் வந்து நடக்கும். ஸோ இது வந்து இந்த அபிஷேகம் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டிக்கெட்லாம் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் டிடிடிலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.